ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் சுகமாய் இருக்க, பலமாய் இருக்க, ஆசீர்வாதமாய் இருக்க உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்து போன 9 மாதங்களை கண்ணை இமை காக்கிறது போல காத்து நம் தேவைகளெல்லாம் சந்தித்து நமக்கு வரக்கூடிய நெருக்கங்கள், பாடுகள், இடர்பாடுகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கி மீண்டும் ஒரு மாதத்தை, புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை நாம் ஏறெடுப்போம். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கர்த்தர் வாக்குத்தத்தங்களினால் இந்த வேத புஸ்தகத்தை அலங்கரித்திருக்கிறார். கட்டளைகளால் அலங்கரித்திருக்கிறார். நிபந்தனைகளால் அவன் அலங்கரித்திருக்கிறார். ஏனென்றால் தேவன் ஆசீர்வாதத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறார். இந்த மாதத்திலும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசத்தோடு, தாகத்தோடு, வாஞ்சியோடு, விருப்பத்தோடு நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதனுடைய பலன் 100 மடங்கு உங்களுக்கு வந்து சேரும் என்பதில் சந்தேகமில்லை. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் அநேக நேரங்களிலே புறஜாதிகளால் சிறைப்பட்டு போனதான காரியங்களை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சிறைப்பட்டு போனதான இந்த ஜனங்கள் தேவனுடைய, ஆண்டவருடைய சொந்த தேசத்திற்கு திரும்ப வேண்டும், அவரண்டையிலே திரும்ப வேண்டும் என்று சொல்லி சகரியா தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே, இவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். இவர்கள் அரணுக்கு திரும்ப வேண்டும், கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும், இவர்கள் விடுதலை அடைய வேண்டும், வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். அப்படி திரும்பும் பொழுது என்ன செய்கிறாராம்? இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் சிறைப்பட்டு போன நிலைமைகள், கடன்பட்டு அது நிமித்தமாய் ஏற்படக்கூடிய பல்வேறுபட்ட மன உளைச்சல்கள், பொருளாதார நெருக்கடியினால் சிக்கி சீரழிந்த நிலைமைகள், உங்களை ஒடுக்க நினைத்த மனிதர்களுடைய சூழ்ச்சிகள், உங்களுக்கு விரோதமாக எழுப்பி வருகிற ஆயுதங்களை முறியடிக்க முடியாத திணறி போனதான காலங்கள் எல்லாவற்றையும் அறிந்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே. நம்ம நம்பிக்கை நம்முடைய தேவனாக இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னார், இரட்டிப்பான நன்மையை தருவேன். ஹல்லேலூயா. இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தர ஆண்டவர் எப்பொழுதும் தயாராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை ஆரம்ப காலமிருந்து வேதாகமத்திலே அநேகருக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய காலகட்டங்களிலே திரளான நன்மைகளினாலும் ஆசீர்வாதத்தினாலும் தன்னுடைய பிள்ளைகளை தேவன் அலங்கரித்திருக்கிறார். கடந்து போன நாட்களிலே நீங்கள் சிறைப்பட்டு போயிருக்கலாம். பலவிதமான உபத்திரவத்திலே நீங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கலாம். அல்லது வியாதியில், வேதனையில், கண்ணீரில், கவலையில், தத்தளிப்பில், தடுமாற்றத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்க, என்னிடத்திலே திரும்புங்க, நான் உங்களை விடுதலையாக்குவேன், நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன், உங்கள் குடும்ப சூழலையை மாற்றுவேன், உங்கள் வேலை ஸ்தலத்திலே உங்களுக்கு உயர்வை கட்டளையிடுவேன், நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை நான் உனக்கு ஆசீர்வதித்து கொடுப்பேன் என்று சொல்கிற தேவன் அவரிடத்திலே திரும்பும்படி கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், இரட்டிப்பான நன்மை. பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கிறோம், எலியா, எலிசா. எலியா ஒரு அக்கினி ரதமான தீர்க்கதரிசி, அக்கினி மயமான ஒரு தீர்க்கதரிசி, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவர், பயங்கரமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த தீர்க்கதரிசி தான் எலிசா தீர்க்கதரிசி. அவர் உயிரோடே எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார். அந்த தீர்க்கதரிசிக்கு உடன் ஊழியராக இருப்பவர் தான் எலிசா.
எலிசா மிக வசதி வாய்ப்பு நிறைந்த ஒரு குடும்பத்திலிருந்து அழைக்கப்பட்டவர். எலியாவை பின்பற்றி வருகிற வேளையிலே எலிசா அவரிடத்தில் தொடர்ந்து பின்பற்றி போய்கொண்டே இருக்கிறார். எலியாவை தேவன் சுழற்காற்றில் எடுத்துக்கொள்ளப் போகிற காரியத்தை எலிசாவுக்கு தேவன் வெளிப்படுத்தி விட்டார். அவரை தொடர்ந்து போகிறார். பல்வேறுபட்ட இடங்கள், யோர்தான், பெத்தேல், பல்வேறுபட்ட இடங்களை கடந்து போகும் பொழுது அவர் கேட்கிறார், நீ என்னை தொடர்ந்து வருகிறாயே, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எனக்கு ஆவியின் வரங்களை இரட்டிப்பாய் தர வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைய காலகட்டங்களிலே நாம் பிசாசை மேற்கொள்வதற்கும், சத்ருவை மேற்கொள்வதற்கும், இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கும், மாமிசத்தை ஜெயிப்பதற்கும் இன்றைக்கு நமக்கு தேவையாக இருக்கக்கூடிய ஆவிக்குரிய காரியங்கள், இருக்கிற அபிஷேகம் போதாது, இருக்கிற அனாயிட்டிங் போதாது, இருக்கிற ஆவிக்குரிய வெளிப்பாடு போதாது, இருக்கிற தேவன் மேல வைத்திருக்கிற வாஞ்சை போதாது, இரட்டிப்பான அபிஷேகம், இரட்டிப்பான வரம் வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், அந்த இடத்துல எலியா புறப்பட்டு போய்கொண்டிருக்கிற வேளையிலே எலியா அவரை பார்த்து கேட்கிறார். ஆண்டவர் பாருங்கள், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாஞ்சைகள் எதிர் மேல் இருக்கிறது, நம்முடைய நோக்கம் எதிர் மேல் இருக்கிறது, நம்முடைய விருப்பம் எதிர் மேல் இருக்கிறது, நம்முடைய டிசையர் எதிர் மேல் இருக்கிறது. அழிந்து போகிற உலக காரியங்களுக்காக ஒரு 10 லட்சம் ரூபாய்க்குரிய கார் வைத்திருக்கிறேன், 3 கோடி ரூபாய் கார்ல நான் போகணும். வாஞ்சையை பார்த்தீங்களா? இன்றைக்கு ஒரு தகர டப்பாவை போல இருக்கிற அந்த காருக்கும், காகிதங்களா இருக்கிற பணத்துக்கும், இந்த உலகத்தை விட்டு எல்லாமே நம்ம விட்டு போகும் என்று தெரிந்தும் அப்படிப்பட்ட உலக ஆவிக்குரிய உலக நன்மைகளுக்காகவும் வாஞ்சையும் விருப்பமாக ஓடோடி கொண்டிருக்கிறோம். ஆனால் எலியாவை பின்பற்றி போனது எதற்காக? தொடர்ந்து பின்பற்றி போனது எதற்காக? இருதயத்தை அறிந்து கொள்ளும்படியாக எலிசாவிடத்தில் கேட்க. அப்படி கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்க வைத்திருக்கிற அந்த பொருளை கொடுத்துட்டு போங்க, அல்லது இந்த காரியத்தை எனக்கு கொடுத்துட்டு போங்க அப்படிலாம் ஒன்றும் கேட்கல. ஏன்னா அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது, தீர்க்கதரிசிக்கிட்ட. ஆனால் ஒன்று இருக்குது, அக்கினியை இறக்கக்கூடிய ஜெப வல்லமை இருக்கிறது, தேசத்தை அசைக்கக்கூடிய வார்த்தை இருக்கிறது, தேவனுக்காக வைராக்கியமாக எழும்பக்கூடிய கிருபை இருக்கிறது. அதனாலதான் பார்த்துக்க, எலிசா கேட்கிறாரு, எலியாவை காட்டிலும் இனி வரக்கூடிய நாட்களிலே 2 மடங்கு அபிஷேகம் இல்லை என்றால் இந்த தேசத்திலே நான் தீர்க்கதரிசியாய் இருக்க முடியாது, இந்த தேசத்தை தேவனுக்கு நேராக நடத்த முடியாது, இந்த ஜனங்களை வரக்கூடியதான பிரச்சனையிலிருந்து மீட்க முடியாது என்று சொல்லி அவர் கேட்கிறார், ஆவியின் வரங்களை எனக்கு இரட்டிப்பாய் தரும் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரை உலக பிரகாரமான காரியங்களை நீங்கள் வாஞ்சித்து ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம், உலக பிரயமான காரியங்களுக்காக நீங்கள் நேரத்தை செலவிட்டிருக்கலாம். இந்த மாதம் முழுவதும் என் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய அந்த அனாயிட்டிங்காக, 2 மடங்கு அபிஷேகத்திற்காக, 2 மடங்கு வல்லமைக்காக, தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு எழும்புகிற ஒரு யோசேப்பாக, தேசத்தை அசைத்த தேவ மனிதர்களாக பலவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்கள். பலவு பெரிய காரியங்களை தேவ மனிதர்களை கொண்டு தேவன் செய்திருக்கிறார். வில்லியம் கேரியை குறித்து பார்க்கும் பொழுது, அவர் ஷூ மேக்கராக இங்கிலாந்து தேசத்தில் அவர் அதை செய்து கொண்டிருக்கிறதான வேலையில் அதில் ஷூ பாலிஷும் போட்டு கொண்டிருக்கிறார். இந்திய வரப்படையத்தை வைத்து இந்தியாவுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். இப்படியாக அவர் இந்தியாவுக்கு போகும்படி ஆண்டவர் சொன்ன பொழுது அந்த நிறுவனம் அவரை நிராகரித்து விட்டது. பல முயற்சிக்கு பின்பாக அவர் வருகிறார். இந்திய தேசத்தில் வந்து இந்த கப்பலில் வந்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு குழந்தை இறந்து போய்விட்டான். வந்து கரையில் வந்தவுடனே அந்த குழந்தையை மண்வெட்டி வாங்கி இந்த குழி தோண்டி அவரே அடக்கம் பண்ணியிருக்கிறார்.
இந்த காரியத்தை பார்த்தவர்கள் மனைவி மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாய் போய்விட்டார்கள். கல்கத்தாவிலே அந்த ரூரல் பகுதிகளிலே வந்து தன்னுடைய ஊழியத்தை நிறுவி இன்றைக்கு உலகமே பாராட்டுகிற அளவுக்கு தன்னுடைய ஊழியத்தை அவர் செய்திருக்கிறார். எவ்வளவு இடர்பாடுகள், போராட்டங்கள் தான். ஆனால் தேவன் மேலே கொண்டிருக்கிற அந்த வாஞ்சை, விருப்பம் அவரை உந்தி தள்ளி தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய வைத்தது. அவர் சொல்கிறார், எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். தேவனிடத்திலே பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள். பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் பணம் வேணுமே, பொருள் வேணுமே, அது வேணுமே, இது வேணுமே. ஆதி திருச்சபையார் அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, ஆதி திருச்சபையில் காணப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு என்ன சாதகமான சூழ்நிலை இருந்தது? என்ன அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தது? எருசலேம் துவங்கி இல்லிருக்கும் வரை நான் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆசியா முழுவதற்கும் அவர் சுவிசேஷத்தை 2 வருஷத்தில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அவர் என்ன ஒரு ஃபிகரான ஊழியக்காரா அல்லது பணம் படைத்தவரா? பணம் தான் இருந்துச்சு, ஆனால் அதெல்லாம் நஷ்டம் என்று விட்டு குப்பையாக எண்ணி தேவ சமூகத்தில் வர பொழுது அவர் போன இடங்களிலெல்லாம் திருச்சபையை ஸ்தாபித்தார். அல்லேலூயா. நமக்கு ஒரு அபிஷேகம் இருக்கும் என்றால், நமக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கும் என்றால், நமக்குள்ளே ஒரு தரிசனம் இருக்கும் என்றால், இரட்டிப்பான வரம் நமக்குள்ளே கிரியை செய்யும் என்றால், பாழானவைகளை பசுமையாக மாற்றுவதற்கும், ஒன்றுமே இல்லாத இடத்திலே உருவாக்குவதற்கும், இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவர்களை சீஷர்களாய் மாற்றுவதற்கும் ஒரு அபிஷேகத்தை தேவன் தருகிறார். இனி வரக்கூடிய நாட்களிலே இரட்டிப்பான அபிஷேகத்தை இன்றைக்கு நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஆவியின் வரத்தை வாஞ்சிக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் தேவனோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். கேட்கிறார், ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் தாரும். இதை நீங்கள் வாஞ்சிப்பில்லையானால் ஆண்டவர் என்ன செய்வார்? தேவனுடைய காரியங்களை வாஞ்சிக்கும் பொழுது, ஆவிக்குரிய காரியங்களிலே நீங்கள் முதன்மை செலுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை நன்மையினால் நிரப்புவார். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினால் உங்களை நிரப்புவார். ஊழியக்காரர்கள் மட்டும் ஊழியம் செய்தால் இந்த தேசம் 145 கோடி ஜனங்கள் வாழ்கிற இந்திய தேசத்தை சந்திக்க முடியாது. ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்காக சாட்சியாக எழும்பி இரட்டிப்பான அபிஷேகத்தோடு கிரியை செய்யும் பொழுது, சுவிசேஷம் அறிவித்து சீஷர்களை உருவாக்கி சபைகளை நிறுவி தேசங்களை சுவிசேஷமயமாக்கும் பொழுது இந்த தேசம் சந்திக்கப்படும். ஆவியின் வரம் இரட்டிப்பாய் வேண்டும் என்று சொல்லி எலிசா கேட்டது போல இந்த மாதத்தில் கர்த்தர் ஆவியின் வரத்தை இரட்டிப்பாய் நமக்கு கொடுக்க போகிறார். தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். கைகளை வைக்கும் பொழுது வியாதிஸ்தர்களுக்கு குணமாகக்கூடிய வல்லமே தேவன் தரப்போகிறார். அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஒரு குழந்தையை கேட்ட ஈசாக்குடைய வாழ்க்கையில இரட்டிப்பான இரட்டை குழந்தைகளை கொடுத்த தேவன். இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில பல குறைவுகளோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதம், டபுள் போர்ஷன் பிளஸிங் தேவன் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. எதிலெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே தொய்வாய் காணப்படுகிறதோ அதையெல்லாம் ஆண்டவர் இன்னை வரக்கூடிய நாட்களில் நிவர்த்தியாக்க போகிறார். அதுதான் வாக்குத்தத்தம். இன்றைக்கே தருவேன், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இன்று போய் நாளை வா என்று சொல்லி வேற மாற்று மதத்தினர் சொல்லுகலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறது இல்லை. இன்றைக்கே தருவேன், இப்பொழுதே தருவேன். தேவனுடைய அகராதியில நாளை என்பது கிடையாது, இன்றைக்கே. இன்றையே ரட்சணிய நாள், இன்றையே அனுக்கிரக காலம், இன்றைக்கே உனக்கு நன்மை உண்டாகும், இப்பொழுதே உண்டாகும். நாளைக்குங்கிற வேலை நம்மகிட்ட ஆண்டவர்கிட்ட கிடையாது. இன்னைக்கே, இந்த மாதத்துல, இந்த முதல் நாளிலே உங்கள் வாழ்க்கையில இரட்டிப்பான அபிஷேகத்தையும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களையும் இரட்டிப்பான நன்மைகளையும் தேவன் தரப்போகிறார். ரபா ஷபல ரபா. விசுவாசத்தோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த வேளையிலே கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். உங்களை கொண்டு அநேக நாட்களாக என்னுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி இல்லையே, ஒரு மறுவளர்ச்சி இல்லையே, ஒரு பெருக்கம் காணவில்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்றாரு, இனி என்னுடைய அற்புத கரம் உன் மேல அமர்ந்திருக்கிறபடினால உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு மூலையில முடங்கி கிடந்த உன்னை கர்த்தர் பகிரங்கமாக கொண்டு வந்து வல்லமையான கிரியைகளை உங்கள் மூலமாய் செய்து தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். சங்கீத புத்தகத்தில் நல்ல ஒரு வசனம் இருக்கிறது. சங்கீதம் 31ஆம் சங்கீதத்தில் அந்த வசனம் இருக்கிறது பாருங்கள். அல்லேலூயா. 19ஆம் வசனம், சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும்
மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை ஆராய்ந்து பார்க்க முடியாது, அளவிட்டு சொல்ல முடியாது. அதுக்கு லிமிட்டே கிடையாது. அன்லிமிட்டெட் பிளஸிங், அன்லிமிட்டெட் ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்காக முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும், கர்த்தரை நம்புகிறவன் செழித்தே ஆக வேண்டும். அவருடைய தரித்திர நிலைமைகள் மாறியே ஆக வேண்டும். அவருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அநேகரை ஆறுதல்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையான மனுஷனாக அவனை மாற்ற முடியும் தேவனுக்கு பயந்தவர்கள். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ இப்பொழுது தேவனுக்கு பயந்திருக்கிற என்று அறிந்திருக்கிறேன். ஆசீர்வதித்தார் அல்லவா? உங்களை சோதித்து பார்ப்பா, நீங்கள் தேவனுக்கு எந்த அளவுக்கு பயப்படுறீங்க. காலை மாலை ஜெபம் இருக்கிறதா, வேத வாசிப்பு இருக்கிறதா, வேத தியானம் இருக்கிறதா, ஒழுங்கான சபை ஆராதனைக்கு நாம் கடந்து போய் ஆராதனையில நாம் கலந்து கொள்கிறோமா? எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தது உண்மைதான். ஆனால் சிறைச்சாலையிலிருந்து அவருடைய உத்தமத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிற தேவன் அந்த தேசத்திலே உயர்ந்த எல்லாருக்கும் ஜீவரட்சணையும் உண்டு பண்ண முடியும். இல்லைன்னா எல்லாம் செத்துருப்பான். அண்ணன் எல்லாமே போய் சேர்ந்திருப்பான். அந்த சந்ததியும் முடிஞ்சிருக்கும். அவளெல்லாம் உயிரோടെ காப்பதற்கு யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை காப்பதற்கு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் மூலமாய் சுவிசேஷத்தை அறிவித்து, உங்கள் மூலமாய் அவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு, தரித்திரத்தை மாற்றுவதற்கு, கடன்களை மாற்றுவதற்கு, கஷ்டத்தை நீக்குவதற்கு இந்த தேசத்திற்கு ஒரு விடிவு காலம். இந்த கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த தேசத்தில் இல்லைன்னா இந்த தேசம் உப்பு இல்லாத தேசம், உருப்படாத தேசமாக போயிருக்கும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறதுனால தான், அவர்கள் பண்ணுகிற ஜெபத்தினால தான் மழையே வருது, ஆசீர்வாதமே உண்டாகுது, நன்மையே உண்டாகுது. இந்த தேசத்தில் நல்ல சுகமான சூழலை காணப்படுகிறது. ஆகவே இவர்கள் பண்ணுகிற ஜெபம் சாதாரணமானதல்ல. இவர்கள் விடுகிற கண்ணீர் சாதாரணமானதல்ல. நாம் அந்தரங்கத்தில் வடிக்கிற கண்ணீர் சாதாரணமானதல்ல. தேசத்தை மாற்றப் போகிறது. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாயிற்று. இந்த மாதத்தில் கர்த்தர் எவ்வளவு பெரிதான நன்மைகளை செய்ய போறார் பாருங்க. திருமண காரியங்களுக்காக காத்திருப்பீங்கன்னா அது திருமண காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருப்பீங்கன்னா அதில் ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஒரு வீடு வாசல் கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு அற்புதம். ஒரு இடம், ஒரு 5 சென்ட் இடம் வாங்கணுங்க, அல்லது ஒரு ஆலயம் கட்டணுங்க, அல்லது என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ரகிள், பொருளாதார நெருக்கடி படுறேன், ஒரு பொருளாதார பிளஸ்ஸிங்கை ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு பயந்திருக்கணும், அவருக்கு முன் அவரை நம்பணும். ஹல்லேலூயா. அவரை நம்பி அவருக்கு பயந்துரு. அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் ஏராளம். ஆரம்பத்தில் நம்ம ஊழியத்துக்கு வரும்பொழுது ஒன்றுமில்லாமல் தான் வந்தோம். இன்றைக்கு ஏராள நன்மைகளை தேவன் கொடுத்திருக்கிறார் சொன்னால் அதை எதிர்பார்த்தா வந்தோம் இல்லை. தேவனை நோக்கி வரும்பொழுது, அவரை நம்பி வரும்பொழுது எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் புறப்பட்டு வரும்பொழுது ஒன்றுமில்லாமல் தான் போகிறார். ஆனால் அவனை சீமானாய் மாற்றினது போல உங்களை சீமானாய் மாற்றப் போகிறார். ஊழியங்களில் பெருக்கத்தை கட்டளையிட போகிறார். உங்கள் குடும்பத்தில் ஒரு பெருக்கத்தை கட்டளையிட போகிறார். உங்கள் தனிப்பட்ட வேலையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளால் உங்களை அலங்கரிக்க போகிறார். இரட்டிப்பான வரங்களினால் அலங்கரிக்க போகிறார். இரட்டிப்பான கிருபைகளால் அலங்கரிக்க போகிறார். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களால் அலங்கரிக்க போகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 9 மாதங்களை கடந்த நாங்கள் இந்த 10வது மாதம் அக்டோபர் மாதம் 1 தேதியிலே வந்திருக்கிறோமாப்பா. இந்த மாதத்துக்கு முழுவதுமான தேவைகள் எல்லாம் எங்கள் தேவன் சந்திப்பீராக. எங்கள் போக்குவரத்திலெல்லாம் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. நாங்கள் கைட்டு செய்கிற வேலைகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாங்கள் செய்யக்கூடிய ஊழியங்கள் எல்லாம் உடைய பிளஸிங் உண்டாக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மை உண்டாக கர்த்தர் நினைத்தருள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறபடினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கவலைகளையும் கண்ணீரையும் மாற்றி அவர்களுக்கு நன்மை உண்டாக நினைத்தள்ள முடியாது ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை உண்டாக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இரட்டிப்பான வரங்கள் உண்டாகட்டும், இரட்டிப்பான ஆசீர்வாதம் உண்டாகட்டும், இரட்டிப்பான கனம் உண்டாகட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவளை வாழ்க்கையை உயர்த்த முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மை உண்டாக நினைத்தரலாம் அப்பா. ஆண்டவரே, மொர்தெகாயை ஒரே இரவில் உயர்த்தின தேவன் அல்லவா? அவன் தூக்கம் வராதபடி தடுமாறி அவளை உயர்த்தும்படியாக சித்தம் கொண்ட தேவன் என் பிள்ளைகளை உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் தேவையான எல்லா கிருபைகளையும் தரப்போவதற்காக நன்றி. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.